ஓகே. Philip Sidney is a poet, critic. எல்லாமே நமக்கு தெரிஞ்சதான். அவங்க வாட் இஸ் த நேம் ஆஃப் ஹிஸ் லேடி லவ்? Penelope. எஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஹிஸ் லேடி லவ்? பெனிலோப் டிவோரக்ஸ். அதான் ஒரு லவ் பண்ண பொண்ணோட பேர். அதுக்கு தான் வந்து இவர் இந்த இது எழுதுறாரு. Astrophil and Stella, how many sonnets are there in total? In total how many? Huh? How many? 108 sonnets. Sonnet 11 songs. 11. Yes. 108 sonnets and 11 songs. Spencer எழுதுனதுல எத்தனை sonnets இருந்துச்சு? How many sonnets has Spencer? 88 songs. 88 and one poem. Epithalamion. Sydney அவர் எழுதின சானட்ஸ் வந்து 88 + 1 poem 89. இது வந்து சிட்னி இல்லை, ஸ்பென்சர் வந்து he wrote 88 sonnets and 1 poem, 1 lyric poem, Epithalamion. And Philip Sidney, he wrote 108 sonnets, total 108 sonnets and 11 poems. அது மொத்தமாக ஒன்றா பப்ளிஷ் பண்ணார். ஸோ we are studying sonnet number 1, the very first sonnet நமக்கு சிலபஸில் இருக்குது. இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் எ மெட்டா போயம் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் எ மெட்டா போயம். வாட் இஸ் மை மெட்டா போயம்? திஸ் போயம் கேன் பி கால்ட் அஸ் மெட்டா போயம். வாட் இஸ் மீன் பை மெட்டா போயம்? மெட்டாஃபிசிக்கல் போயம் தெரியும். Just now we have studied metaphysical poem. Beyond soul. Not beyond soul. Beyond soul கிடையாது. மெட்டா போயம்னா beyond soul கிடையாது. Metaphysical poem means beyond physical world. Beyond physical world. Then what is meta poem? What is meta theater? Act of writing poem. Yes, the poem is about act of writing poem. The poem is about poem பற்றியே poem எல்லாம் அதான் மெட்டா poem. poem பற்றியே poem எழுதுனா அதுக்கு பேர் தான் அது மெட்டா poem. If someone write a play about writing a play, it is called meta theater. Meta theater அப்படிங்கிறது நம்ம 20th centuryயில் படிப்போம். அந்த ட்ராமாக்குள்ளேயே ட்ராமா பற்றியே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ராமா நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ட்ராமாவை பற்றி அந்த ட்ராமாக்குள்ளேயே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அது மெட்டா தேட்டர். இப்போ எஸ் புரியல. இன்னொரு பேர் எபிக் தேட்டர் சார். எபிக் தேட்டர். எஸ், எபிக் தேட்டர் இஸ் ஆல்சோ a கைண்ட் ஆஃப் மெட்டா தேட்டர். மெட்டா தேட்டரில் அது ஒரு டைப்பு. மெட்டா தேட்டரில் நிறையா இருக்குது. அதில் வந்து எபிக் தேட்டர் ஒன்று. மெட்டா தேட்டரில் எபிக் தேட்டர் ஒன்று. பட்டு மெட்டா தேட்டருங்கிறது ஒரு ப்ராட் டேம். அதில் எபிக் தேட்டர் ஒன்று. வில் see that in while we study criticism. மெட்டா போயம் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் ரைட்டிங் எ போயம் அபவுட் ஆக்ட் ஆஃப் ரைட்டிங் எ போயம். அதான் வந்து மெட்டா போயம். இது வந்து ஃபஸ்ட்டு சானட் அதை பற்றி தான் இருக்குது. வில் see the poem. Loving in truth and feign in verse my love to show that she might take some pleasure of my pain. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு போயிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஜென்யூனாக லவ் பண்ணுறேன். லவ்விங் இன் ட்ரூத் அப்படின்னா ஐ எம் ட்ரூலி லவ்விங் மை லேடி லவ். நான் வந்து உண்மையாலுமே வந்து என்னோடய லேடி லவ்வை லவ் பண்ணுறேன். ஜென்யூன் லவ். அண்டு ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் த லவ் இன் வேர்ஸ் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ அப்படின்னா ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் மை லவ் இன் வேர்ஸ். நான் வந்து என்னோடய உண்மையான லவ்வை வந்து எது மூலிமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா த்ரூ போய்ட்ரி மூலிமா நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். நான் உண்மையாலுமே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அந்த லவ்வை ஒரு போய்ட்ரி மூலிமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். தட் ஷீ மைட் டேக் சம் ப்ளஷர் ஆஃப் மை பெயின். ஆனால் அந்த போய்ட்ரி எழுதி முடிச்சப்பறம்
அந்த போய்ட்ரி ஃபுல்லாக எப்படி இருக்கும்? இட் இஸ் ஃபில்டு வித் மை பெயின். இந்த ஒரு என்னோடய லவ்வை பற்றி நான் ஒரு போயம் இல்லைனா அந்த போயம் ஃபுல்லாக என்னோடய பெயினாக தான் இருக்கும். ஏன்னா அந்த லேடி லவ் இன்னும் அக்செப்ட் பண்ணல. அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணனால அந்த போயம் ஃபுல்லாக என்னோடய பெயினாக தான் இருக்கும். அந்த பெயினை அந்த பொண்ணு என்னோடய லேடி லவ் படிக்கும்போது ஷீ வில் பி வெரி ப்ளஷர். நம்மளை ஒரு லவ் பண்ணுறது இந்த அளவுக்கு சஃபர் ஆகுறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுமா? மகிழ்ச்சி அடையும். ஷீ வில் பி இன் ப்ளஷர். தட் ஷீ மைட் டேக் சம் ப்ளஷர் ஆஃப் மை பெயின். என்னோடய பெயினை பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணும்? ஷீ வில் டேக் ப்ளஷர். ப்ளஷர் மைட் காஸ் ஹர் ரீட். ரீடிங் மைட் மேக் ஹர் நோ. இந்த போயமை படிக்க படிக்க அந்த பொண்ணுக்கு ப்ளஷர் கிடைக்கும். அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணும்? இந்த போயமை திரும்ப திரும்ப படிக்கும். ப்ளஷர் மைட் காஸ் ஹர் ரீட். அந்த ப்ளஷர், அந்த மகிழ்ச்சி, என்னோடய வழி அதுக்கு தெரியுதுல்ல, அதனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து இந்த போயமை அந்த லேடி லவ்வை ரீட் பண்ண வைக்கும். அப்படி ரீட் பண்ணும்போது ரீடிங் மைட் மேக் ஹர் நோ. நாலேஜ் மைட் பிட்டி வின் அண்டு பிட்டி கிரேஸ் அப்டெயின். அப்படி படிக்கும்போது என்னை பற்றி அந்த பொண்ணுக்கு தெரிய வரும். என் மேலே பிட்டி, என் மேலே பரிதாபம் வரும். அந்த பரிதாபமே என்ன பண்ணும்? கிரேஸாக மாறும். அதுவே பின்னாடி லவ்வாக மாறும். இதான் அவரோட எதிர்பார்ப்பு. த வெரி ஃபஸ்ட் ஆன்சர் ஹஸ் கிவன் ஹிஸ். அவரோட எதிர்பார்ப்பை அவர் சொல்லிட்டார். என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, நான் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறேன், அதை பற்றி நான் ஒரு போயம் எழுத போகிறேன். அந்த போயம் ஃபுல்லாக என்னோடய பெயின் தான் இருக்கும், என்னோடய சஃபரிங். அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுனால எனக்கு வரக்கூடிய சஃபரிங்கை தான் நான் எழுத போகிறேன். இந்த சஃபரிங்கை அந்த பொண்ணு படிக்கிறதுனால ஷி வில் கெட் சம் ப்ளஷர். அந்த ப்ளஷர் கிடைக்கிறதுனால ஷீ வில் ரீட் அகைன் அண்ட் அகைன். அப்படி திரும்ப திரும்ப படிக்கும்போது ஷீ வில் கம் டு நோ அபவுட் மீ, மை சஃபரிங். ஷீ வில் ஹாவ் பிட்டி ஆன் மீ அண்ட் தட் பிட்டி வில் சேஞ்ச் இன் டு கிரேஸ். இதுதான் அவரோட பிளான். ஃபஸ்ட் ஆன்சரில் அவர் Do you understand the first answer? Is there any doubt in the first answer? Yes, sir. First answerல நான் ஒரு போயம் எழுத போகிறேன். அந்த போயமில் என்னோட சஃபரிங் எழுத போகிறேன். அந்த சஃபரிங்கை பொண்ணு படிச்சுட்டு என் சஃபரிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் படிக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். தென் ஷீ வில் அப்படியே கொஞ்சமாக என்னை பற்றி தெரிஞ்சு என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. This is a very psychological thing. இது வந்து இந்த poem வந்து it has some psychological concepts. எப்படி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்டை பற்றி இங்கே பேசுகிறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து போய்ட்ரி ரைட்டிங்கை பற்றி பேச ஆரம்பிச்சுடுறேன். ஐ சாட் ஃபிட் வேர்ட்ஸ் டு பெயிண்ட் த பிளாக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஓ. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி ஒரு சோகமான போயம் எழுதணுங்கிறதுக்காக ஹீ சர்ச்சிங் ஃபார் த வேர்ட்ஸ், சூட்டபிள் வேர்ட்ஸ். அவரோட டீப்பஸ்ட் சாரோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஹீ சர்ச்சிங் ஃபார் அ சூட்டபிள் வேர்டு வந்து தேடுற. ஐ சாட்னா தேடுறது, ஃபிட் வேர்ட்ஸ்னால் சூட்டபிள் வேர்ட்ஸ். அவரோட பிளாக்கஸ்ட் ஃபேஸ், ரொம்ப இருக்கிறதுலே சோகமான டீப்பஸ்ட் சாரோவை சொல்லணும். அப்போ தான் வந்து அந்த பொண்ணை வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வேர்ட்ஸை தேடி பார்க்குறாரு. இந்த வேர்டு போட்டால் நல்லா இருக்குமா, அந்த வேர்டு போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத தேடி பார்க்குறாரு. ஸ்டடிங் இன்வென்ஷன்ஸ் ஃபைன் ஹர் விட்ஸ் டு என்டர்டைன். நிறையா போய்டிக் இன்வென்ஷன்ஸை படிக்கிறாரு. இவர் வந்து நிறையா இதுக்கு முன்னாடி இருந்த போய்டிக் இன்வென்ஷன்ஸை நிறையா படிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, டு ப்ளீஸ் டு விட்ஸ் ஹர் விட்ஸ் டு என்டர்டைன். விட்ஸ்னால் ஒரு அந்த பொண்ணோட இன்டலெக்ட், அந்த பொண்ணோட இன்டெலிஜென்ஸ், அதை வந்து நம்ம ப்ளீஸ் பண்ணணும். அந்த பொண்ணோட அந்த போயமை படிக்கும்போது அந்த பொண்ணோட இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன ஆகணும், இட் ஷுட் கெட் ப்ளீஸ்டு. அந்த மாதிரி ஒரு போயம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி திரும்ப வேர்ட்ஸை சர்ச் பண்ணி எழுதுறாரு. இஃப் எ போயட் சர்ச் ஃபார் ஹிஸ் வேர்ட்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் போயட்ரி இஸ் தட்? இஃப் எ போயட் சர்ச் ஃபார் வேர்ட்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் போயட்ரி இஸ் தட்? Archetype, sir. Yes, what is that? Archetype. Archetype, sir. Architecture, not. ஒரு போய்ட் வந்து வேர்டை தேடி எழுதினா டு ப்ளீஸ் த ரீடர்ஸ்.
இன்டலெக்சுவலி இந்த வேர்டு போட்டால் ரீடர் ப்ளீஸ் ஆவாங்களா, இந்த வேர்டு போட்டால் ப்ளீஸ் ஆவாங்கன்னு சொல்லி வேர்ட்ஸை சர்ச் பண்ணி போட்டால் வாட் கைண்ட் ஆஃப் poetry இஸ் தட்? Metaphysical. புரியல. மெட்டாஃபிசிக்கல் poetry. நோ, நாட் மெட்டாஃபிசிக்கல் poetry. மெட்டாஃபிசிக்கல் poetry நம்ம எங்கே வந்து வேர்ட்ஸை சர்ச் பண்ணால் எங்கேயாவது நம்ம பார்த்தோமா, படித்தோமா? If some poet is searching for words, searching for diction, writing and rewriting, looking for other text for inspiration, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட poetryயோட characteristics. I already taught you in the class. Those who have attended the Concise, sir. not concise. எந்த poet வந்து அடுத்த poetத்தை படித்து இமிட்டேட் பண்ணுவாங்க, வேர்ட்ஸை மாற்றி போடுவாங்க, இன்டலெக்சுவலாக ரீடர்ஸை ப்ளீஸ் பண்ண நினைப்பாங்க, இதை விட க்ளூ தரவே முடியாது உங்களுக்கு. கிளாசிக்கல் poetry குறிப்பாக அகஸ்டன் poetry, போப் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? they imitate, they search for words, they use clever diction, they want to please the readers intellectually. இது எல்லாமே ஒரு கிளாசிக்கல் poetryக்கான ஃபீச்சர்ஸ். அகஸ்டன் poetry குறிப்பாக வந்து அகஸ்டன் poetry அப்படிங்கிறது நியோ கிளாசிக்கல் poetry. நியோ கிளாசிக்கல் poets தான் எப்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they always look for other texts for inspiration. வேறு ஒரு டெக்ஸ்ட்டை பார்த்து அதே மாதிரி எழுதணும்னு நினைப்பாங்க. இங்கே சிட்னி அது மாதிரி தான். he reads lot of literature to write his own poetry. ஆர் செகண்ட் ஒன், அந்த poets வந்து சர்ச் பண்ணுவாங்க வேர்ட்ஸை, இந்த வேர்ட்ஸ் போட்டால் நல்லா இருக்குமா, அந்த வேர்ட்ஸ் போட்டால் நல்லா இருக்குமான்னு they search for words. இங்கே சிட்னி அதே மாதிரி சர்ச் பண்ணுறாரு. கிளாசிக்கல் poets தான் வந்து they want to புரியல. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா கிளாசிக்கல் ரைட்டிங்னு போடணுமா சார்? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கிளாசிக்கல் ரைட்டிங் வராது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது வேற. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கிளாசிக்கல் ரைட்டிங் கிடையாது. இந்த போயமோட தீம், ரெண்டு விதமான தீம் இருக்குது. ஒன் இஸ் ஹவு டு ரைட் அ போய்ட்ரி, ஹவு டு ரைட் அ போய்ட்ரி அப்படிங்கிறது ஒரு தீம். அனதர் ஒன் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் போய்ட்ரி அண்ட் ரொமான்டிக் போய்ட்ரி. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் போய்ட்ரி அண்ட் இது வந்து தீமில் வரும், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வராது. இந்த போயம்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாசிக்கல் போய்ட்ரி ஸ்டைலில் ரொம்ப யோசித்து ரொம்ப இமிட்டேட் பண்ணி எழுதணும்னு நினைக்கிறாரு. தட் இஸ் கிளாசிக்கல் போய்ட்ரி. அடுத்து வர ஸ்டான்ஸில் சொல்லுவார், நான் சொந்தமாக நானே ஸ்பான்டேனியஸாக எழுத போகிறேன்னு சொல்ல போகிறாரு. தட் இஸ் ரொமான்டிக் போய்ட்ரி. ரெண்டு விதமான போய்ட்ரியும் ஒரு போய்ட்ரி கலெக்ஷனில், ஒரு ஆந்தாலஜியில் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக ரெண்டு விதமான போய்ட்ரியை பற்றி சொல்கிறது இந்த ஒர்க்கில் மட்டும்தான். இந்த poetic form itself ஒரு this is an anthology. 108 poemங்கிறது a collection of poem is called anthology. அது மாதிரி ஒரு ஆந்தாலஜியில் the very first poem, introductory poem வந்து 2 types of poem describe பண்ணுறது அப்படிங்கிறது கிளாசிக்கல் poem and romantic poem. அது சொல்லவே அந்த வேர்ட்ஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணல அவர், அதான் அங்கே முக்கியம். கிளாசிக்கல் poetryனோ ரொமான்டிக் poetryனோ யூஸ் பண்ணல, பட் ஹீ இஸ் டிஸ்கிரைபிங் கிளாசிக்கல் அண்ட் ரொமான்டிக் poetry. அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாருங்கிறத நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ் வாட் கைண்ட் ஆஃப் poetry இஸ் ட்ரைங் டு ரைட்? Classical poetry not a spontaneous poetry is trying, yes, அவர் வந்து இமிட்டேட் பண்ண நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு, ஆஃப் டேர்னிங் அதர்ஸ் லீவ்ஸ் டு see if thence would flow. இவர் என்ன பண்ணுறாரு, he couldn't get any inspiration on, அவராலேயே சொந்தமாக எதுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கல. ஸோ he is looking for others, he read others poetry for inspiration. வேறு யார் ஒர்க்கையாவது படித்து நம்ம அதனால் இன்ஸ்பயர் ஆகி நம்மளால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஆஃப் அண்ட் டேர்னிங், அது ஆஃப் அப்படின்னா ஆஃப் அண்ட் அர்த்தம். ஆஃப் அண்ட் டேர்னிங் அதர்ஸ் லீவ்ஸ், ஹியர் லீவ்ஸ் மீன்ஸ் புக்ஸ், பேப்பர். அடுத்தவங்க எழுதின போயட்ரியை படித்து டு see if thence would flow, அது மூலிமா ஃப்ளோ அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன், அது மூலிமா நான் ஏதாவது இன்ஸ்பிரேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு he is looking for an inspiration through others poetry. Some fresh and fruitful showers upon my sunburned brain. இவரோட பிரெயின் எப்படி இருக்கு இப்போ? சன்பர்ன்டாக இருக்கான். சன்பர்ன்டு மீன்ஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. பிரெயின் வந்து ரொம்ப யோசிச்சு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப யோசிக்க முடியாத நிலைமையில் இருக்குது.
அப்படி யோசிக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மற்றவங்களோட போய்ட்ரியை பார்த்து அது மூலிமா he wants to get some new ideas. ஒரு நியூ ஐடியாஸ் வருமா? ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஷவர்ஸ் மீன்ஸ் நியூ ஐடியாஸ், ஃப்ரெஷ்னா அண்ட் ஃப்ரூட்ஃபுல், சம் ஃப்ரெஷ் அண்ட் யூஸ்ஃபுல் ஐடியாஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. இங்கே வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. சம் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஷவர்ஸ். ஷவர் மீன்ஸ் வாட்? ஷவர், வாட் இஸ் ஷவர்? Bless him abundant. Couldn't get you. Shower. Shower means rain. Shower means rain. Showers. SHOWERS. Showersனா ரெயின் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. நம்ம இப்போ தலை ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, ரொம்ப பாடி ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எய்தர் வி வில் டேக் பாத் ஆர் வி வில் கெட் வெட் இன் ரெயின். அதே மாதிரி அவர் பிரெயின் யோசிக்க முடியாது இருக்கத he wants to cool his brain through some fruitful ideas from others. இது வந்து மெட்டஃபர். Here the figure of speech is metaphor, extended metaphor. Extended metaphor, figure of speech. ஏன்னா மற்றவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐடியாஸை அவர் எதோட கம்பேர் பண்ணுறேன்னா he compares to a shower. Do you understand? Is that clear? Yes sir. இதோட இந்த சானட்டோட ஆக்டேவ் முடிஞ்சிச்சு. வாட் இஸ் பை ஆக்டேவ்? 8 lines. 8 lines. First 8 lines in the Petrarchan sonnet are called octave. இந்த சானட் வந்து Petrarchan sonnet. Octave. Yes, இந்த சானட் வந்து Petrarchan sonnet. There are 2 types of sonnet, Petrarchan sonnet and English sonnet. இந்த சானட் வந்து என்ன சானட்? Petrarchan sonnet. இது கூட क्वेश्चन கேட்கலாம். What kind of sonnet is this அப்படின்னு கேட்கலாம். This is a Petrarch sonnet. Petrarch sonetல 4 lines, 3 lines, 3 lines அப்படி இருக்கும். 2 quatrains and 3 tercets. 2 quatrains and 2 tercets. ஃபஸ்ட்டு 4 லைன் இருக்கும், அடுத்த 4 லைன் இருக்கும், அடுத்த 3 லைன் இருக்கும், அடுத்த 3 லைன் இருக்கும். அந்த மொதல் 8 லைன்ஸ் இருக்குல்ல அதை தான் வந்து ஆக்டேவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸ் என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் செசட்? செசட்னு சொல்லுவோம். நடுவில் ஒரு கேப் என்னன்னு சொல்லுவோம்? A gap between the 4 lines octave. Volta, not volta. Caesura. The gap is called caesura. Where volta take place? Volta means change of idea. மொதல் 4 லைன் வந்து ஆக்டேவ்னு சொல்லுவோம். அடுத்த 6 லைனை மொத்தம் சானட்டுங்கிறது 14 லைன்ஸ் இருக்கும். 14 லைன்ஸில் மொதல் 4 லைனை, மொதல் 8 லைனை ஆக்டேவ்னு சொல்லுவோம். அடுத்த 6 லைனை செஸ்டட்னு சொல்லுவோம். நடுவில் இருக்க கேப்பை சீசுரான்னு சொல்லுவோம். அந்த சீசுராவில் தான் வோல்ட்டா வரும். வோல்ட்டா மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஐடியா. இந்த சீசுராக்கு அப்புறம் மொதல் 8 லைனில் சொன்ன ஐடியாவுக்கும் அடுத்த 6 லைனில் சொன்ன ஐடியாவுக்கும் there is a change. ஓகே, பட் வேர்ட்ஸ் கேம் ஹால்ட்டிங் ஃபோர்த் வாண்டிங் இன்வென்ஷன் ஸ்டே. ஆனால் அவர் வேர்ட்ஸை தேடி பார்க்குறாரு, வேர்ட்ஸ் ஒன்று கூட வரல. இட் பிகேம்ஸ் ஹால்ட் அப்படின்னா வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக வருது. அந்த அவரோட ரீடிங் எதுவுமே அவர் சப்போர்ட் பண்ணல. இன்வென்ஷன் ஸ்டே அப்படின்னா அவர் படித்த எதுவுமே அவர் வந்து என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணல. இன்வென்ஷன் நேச்சர்ஸ் சைல்டு. அண்டர்லைன் திஸ் வேர்ட் இஃப் யூ ஹேவ் த டெக்ஸ்ட் ஆர் ரைட் இட் இன் யூர் நோட் புக். இது வந்து 1 மார்க் கேட்பாங்க. வாட் இஸ் கால்டு நேச்சர்ஸ் சைல்டு? இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் கால்டு நேச்சர்ஸ் சைல்டு? Invention, nature's child, flood, steep dame studies blows. Steep dame means stepmother. Steep dame means stepmother. Studies blows means harsh treatment. Natural poetry, நேச்சுரலாக இருக்க poetry வந்து நேச்சுரலாக வரக்கூடிய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இட் எஸ்கேப்ஸ் ஹார்ஸ் டிசிப்ளின் ஆஃப் ஃபார்மல் ஸ்டடி. அதான் இவர் சொல்கிறாரு. இன்வென்ஷன் அப்படிங்கிறது இயற்கையாக வரணும். அதாவது போய்ட்ரி இங்கே ஹியர் இன்வென்ஷன் மீன்ஸ் ரைட்டிங் போய்ட்ரி. இட் இஸ் நாட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன், ரைட்டிங் போய்ட்ரி, கிரியேட்டிங் எ நியூ போயம். அது வந்து நேச்சரோட சைல்டு.
அது வந்து ஒரு ஸ்டெப் மாதரோட டிசிப்ளினால் வராது. எதனால தான் வரும்? இட் கம்ஸ் ஒன்லி த்ரூ நேச்சுரலி. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லேண்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லேண்ட். போய்ட்ரி ரைட்டிங் அப்படிங்கிறது அது வந்து நேச்சுரோட ஸ்டைல், இயல்பாக வரணும். ஃப்ளட் ஸ்டெப் டேம் ஸ்டடி ப்ளோஸ் அப்படின்னா அது எதால் வராது? டிசிப்ளினான ஃபார்மல் ஸ்டடியால் வராது. போய்ட்ரி ரைட்டிங் அப்படிங்கிறது டிசிப்ளினான ஃபார்மல் ஸ்டடியில் வராது. எதால் வரும் அப்படின்னா நேச்சுரலாக தான் வரும். 2 விஷயத்த இந்த லேண்டில் சொல்கிறார், சிங்கிள் லேண்டில் 2 விஷயம் சொல்கிறாரு. போய்ட்ரி ரைட்டிங் கம்ஸ் ஒன்லி த்ரூ நேச்சர், இயற்கையான இயல்பான ஒரு குணாதிசத்தை தான் போய்ட்ரி ரைட்டிங் வரும். நம்மளாக உட்காந்து ஃபார்முலா ஸ்டடி பண்ணால் என்ன பண்ணாது? போய்ட்ரி ரைட்டிங் வராது. பட் இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின் ஸ்டடி மூலிமா போய்ட்ரி எழுந்தவங்க யார்? ஹூ ரோட் போய்ட்ரி த்ரூ டிசிப்ளின் ஸ்டடி? நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ். நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் தான். எஸ், நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் தான் வந்து ரொம்ப டிசிப்ளினாக நாங்கள் ஒரு ப்ரோ ஸ்டைலில் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாங்க. அது வந்து நம்ம போய்ட்ரியாகவே கன்சிடர் பண்ணல இப்போ இருக்கவங்களாம். ஆனால் ஸ்பென்சர் என்ன சொல்கிறாரு? ஒரு போய்ட்ரி ரைட்டிங்கிறது இயல்பாக நேச்சுரலாக வரும். இன்வென்ஷன் இஸ் அ நேச்சர்ஸ் சைல்டு. ஃப்ளட் ஸ்டெப் டேம் ஸ்டடிஸ் ப்ளோ அண்ட் அதர்ஸ் ஃபீட் ஸ்டில் சீம்டு பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் மை வே. அதர் போய்ட், மற்ற இங்கே அதர்ஸ் அப்படிங்கிறது அதர் போய்ட்டோட மெத்தட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் இன் மை வே. என்னோட இதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய வேக்கு அது வந்து எப்படி இருக்கு? தடையாக இருக்குது. மற்றவங்க போய்ட்டை படிக்கிறதுனால எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கல. இட் பிகேம்ஸ் எ பேரியர். அது வந்து ஒரு தடையாக போயிடுச்சு அப்படி சொல்கிறாரு. தஸ் கிரேட் வித் சைல்ட் டு ஸ்பீக் அண்ட் ஹெல்ப்லெஸ் இன் மை தியரோஸ். Thus great with child to speak and helpless in my theoros. அப்படின்னா here what is my theoros? Painful struggle. இங்கே வந்து painful struggle. இங்கே this is also a metaphor. எதோட கம்பேர் பண்ணுறாரு? this is a metaphor. this line is a metaphor. அண்டர்லைன் பண்ணி metaphor எழுதிக்கோங்க. thus great with child to speak and helpless in my theoros. What is the comparison here? ஒரு குழந்தையோட கம்பேர் பண்ணுறாரு. he is comparing himself with a child. ஒரு குழந்தை வந்து பேச ட்ரை பண்ணுது. child to speak. ஒரு குழந்தை பேச ட்ரை பண்ணுது. helpless in my theories அப்படின்னா பட் it is helpless because it couldn't speak. ஒரு சின்ன குழந்தை பேச ட்ரை பண்ணி அதால் பேச முடியல அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ரகிளிங். த சேம் வே ஹி வாண்ட்ஸ் டு சே மெனி திங்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் போய்ட்ரி பட் ஹீ குடின்ட் ஃபைண்ட் வேர்ட்ஸ். அதனால் இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மற்றவங்கள படித்தாலும் அது ஒரு பேரியராக இருக்குது. இவர் சொந்தமாக எழுத நினச்சாலும் ஹீ ஸ்ட்ரகிளிங் எ லாட். இவர் சொந்தமாக எழுத முடியல. ஹீ ஸ்ட்ரகிளிங் எ லாட். பிட்டிங் மை ட்ராண்ட் பென் ஹீட்டிங் மை செல்ஃப் ஃபார் ஸ்பைட். இவர் என்ன ஆகிட்டார்னா இந்த லைனில் வந்து இவரோட ஃப்ரஸ்ட்ரேஷனாக சொல்கிறாங்க. Bitting my truant pen. Truant means here disobedient. What is the figure of speech used here? Truant pen. This is a, we can consider as a transferred epithet. Oxymoron வருது. Truant pen disobedient pen. ஆக்சுவலி ஹிஸ் பிரெயின் இஸ் டிசோபீடியன்ட். ஆனால் அதை தூக்கி யார் மேலே பழி போடுறாரு? பெண்ணு மேலே போடுறாருல. ஆக்சுவலாக இவர் பிரெயின் தான் இவர் சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேங்குது, எழுத மாட்டேங்குது. பட் அதை தூக்கி அந்த பழியை தூக்கி யார் மேலே போடுறாரு? பெண் மேலே போடுறதுனால இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு எபித்தட். அந்த பெண் வந்து இவர் சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேங்குது. பைட்டிங் மை ட்ராண்ட் பென். அந்த பேனாவை கடிச்சிக்கிட்டு சொன்ன பேச்சு கேட்காத பேனாவை கடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு? ஹி பைட்ஸ் இஸ் பென் அண்டு பீட்டிங் மைசெல்ஃப் ஃபார் ஸ்பைட். இவரோட இயலாமைக்காக இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா இவர் பனிஷ் பண்ணிக்கிறாரு. நம்மளால் ஒரு போய்ட்ரி கூட எழுத முடியலையே, சொந்தமாக எழுத முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? இஸ் பனிஷிங் ஹிம்செல்ஃப். ஃபூல் செட் மை மியூஸ் டு மீ
லுக் இன் த ஹார்ட் அண்ட் ரைட். அப்போ வந்து மியூஸ் தான் வந்து இட் gives inspiration for poem. How many muses are there in Greek mythology? How many muses are there? 9 muses are there. 9 muses are there. Yes, 9 muses are there. ஒவ்வொரு மியூஸும் வந்து ஒவ்வொன்று இன்ஸ்பயர் பண்ணோம். போய்ட்ரி ரைட்டிங்க்கு ஒரு மியூஸ் இருக்குது. அந்த மியூஸ் வந்து என்ன சொல்லுது? ஃபூல் செட் மை மியூஸ் டு மீ, லுக் இன் தை ஹார்ட் அண்ட் ரைட். உன் இதயத்தை பார்த்து நீ எழுது. நீ எதுக்காவது வெளியில் இன்ஸ்பிரேஷன் தர்ற, அதர்ஸ் புக்கில் எதுக்கு இன்ஸ்பிரேஷன் தர்ற, உன் இதயத்துலேருந்து நீ எழுது. திஸ் இஸ் கால்ட் ரொமான்டிக் போய்ட்ரி. ஸ்பான்டேனியஸாக இதயத்துலேருந்து எழுதுனா தட் இஸ் ரொமான்டிக் போய்ட்ரி. இந்த மியூஸ் என்ன சொல்லுது? யூ ஹாவ் டு ரைட் அ ரொமான்டிக் போய்ட்ரிங்கிற வேர்டு அவர் யூஸ் பண்ணல. பி கேர்ஃபுல். அவர் எங்கேயுமே ஸ்பென்சர் வந்து சிட்னி வந்து கிளாசிக்கல் போய்ட்ரினா ரொமான்டிக் போய்ட்ரினா யூஸ் பண்ணல. பட் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் அண்ட் ரொமான்டிக் போய்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் as a modern reader. ஸோ த சானட்டோட மெயின் தீம் என்னது? composing of a sonnet. The sonnet is about composing of sonnet, so we call it as a meta poetry. இதோட மெயின் தீம் வந்து லுக் இன் தை ஹார்ட் அண்ட் ரைட். நம்மளோட போய்ட்ரி ரைட்டிங் அப்படிங்கிறது இன்வர்ட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், அவுட்வர்ட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த போய்ட்ரியோட தீம். ஸோ வி வில் லுக் இன் டு த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். வெரி ஃபர்ஸ்ட் லைன் வி ஹேவ் லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. அதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கா? Repetition. Loving in truth and pain in. Okay, what is the rhyme scheme in the poem? Rhyme scheme another. A B C D E F E A B C D E, then E. Stray blows way. E F E. What is the octave 8 line A B octave மட்டும். ரிசல்ட் வந்து C D yes. ஓகே, ரைம் ஸ்கீம் கண்டிப்பாக சானட்னா கேட்பாங்க. ஸோ திஸ் poem has பெட்ரார்க்கியன் ரைம் ஸ்கீம். இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஷேக்ஸ்பியர் சானட்டும் இருக்குது. சானட் நம்பர் 18 பார்த்தோம், தட் இஸ் இங்கிலீஷ் சானட். அதுக்கான ரைம் ஸ்கீம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Then we have repetition இருக்குது இந்த first and second line. We have repetition. What are the pleasures might cause her reading might make her know. What is the figure of speech here? Pleasures might cause her reading might make her to know. Parallelism. இங்கே வந்து parallelism இருக்குது. Then we also have repetition. read வருதுல, read and reading, அது repetition இருக்குது. Yes, alliteration இருக்குது. knowledge might pity win and pity grace obtain. இது வந்து லாஜிக்கல் ப்ராக்ரஷன்னு சொல்லலாம். லாஜிக்கல் ப்ராக்ரஷன்னா ஒரு ஸ்டேஜ்னு அடுத்த ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு பெயின்னால் ப்ளஷர் வந்து நாலேஜ் பிட்டி கிரேஸ் அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிடுதுல. தேர் இஸ் ஏ லாஜிக்கல் ப்ராக்ரஷன் த போய்ட்ரி. குறிப்பாக இந்த 2 லைனில் என்ன இருக்குது அப்படின்னா லாஜிக்கல் ப்ராக்ரஷன். ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் இப்படி போதில்ல. இது வந்து லாஜிக்கல் ப்ராக்ரஷன். I sought fit words to paint the blackest face of woe. Paint அப்படிங்கிறது என்ன வேர்டு? Paint means write.
ஆனால் அதை இதோட கம்பேர் பண்ணுறாரு, பெயிண்டிங்கோட கம்பேர் பண்ணுறாருல. திஸ் ஆல்சோ ஏ மெட்டஃபர். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் metaphor. எஸ், வி ஆல்சோ ஹாவ் விஷுவல் இமேஜரி. பேஜஸ் ஆர் லீவ்ஸாக கம்பேர் பண்ணுறல. வாட் இஸ் தட்? வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் தேர்? What is the figure of speech used? Pages, leaves. Metaphor. Pages, leaves are சொல்றதா metaphor. Okay. Then in the next line, some fresh and fruitful showers upon my sunburned brain. That is a extended metaphor. That is a extended metaphor. What is another name for extended metaphor? Extended metaphor க்கு இன்னொரு பேர் என்னது? Conceit. Metaphysical poetry தான் conceit வரணும் அவசியம் இல்லை. Here also we have conceit. ஆனால் metaphysical poetry compulsory conceit வரும். Here also we have conceit extended metaphor. Okay. Who is nature child? Invention. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Writing poetry. எஸ். ஓகே, இந்த போய்ட்ரிலையும் வந்து நிறைய மெட்டஃபர்ஸ் அண்டு பர்சானிஃபிகேஷன் இருக்கு. ஸோ டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் திஸ் போயம்? சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்கா?